நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம். இந்த சம்பவத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு ரொம்ப பொல்லாப்பை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று 6:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரியுது. சில நேரத்தில் தேவன் சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்கும் போது கூட நாள் குறித்து தான் ஒப்பு கொடுப்பார். எவ்வளோ நாள் தான் அவனால் துன்பப்படுத்த முடியும்? 7 வருஷம். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் பலவிதமான சோதனை என்று 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சில சோதனையும் சில நெருக்கத்தையும் சில வேதனையும் தேவன் அனுமதிக்கும் போதே நாள் குறித்து விடுவார். இவ்வளவு காலம் தான்பா இந்த பிரச்சனை அப்படின்னு. ஆமென். ஆனாலும் தேவன் நாள் குறிக்கிற அதே போல எல்லையும் குறிப்பார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. அப்படி இல்லைன்னா நம்ம நாட்கள்லாம் என்னைக்கோ முடிஞ்சிருக்கும். நம்ம தீபம்லாம் என்றோ அணைந்திருக்கும். ஆமென். இந்த நேரத்தில் மீதியானியரின் கை இஸ்ரவேல் மேல் பலத்து கொண்டபடியினால் இஸ்ரவேல்லாம் ஓடி ஒளிகிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரவேல் விதைக்கும் போது அறுவடை நாட்களிலே இவர்கள் அந்த விளைச்சலை கெடுத்து, 4வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் 6வது வசனம். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நடந்து கொண்டிருக்கும் போதுதான் கிதியோன் என்பவன் என்ன செய்கிறான் என்றால், ஆமென், கிதியோன் என்பவன் மீதியானியர் கைக்கு தானியத்தை தப்புவிக்கும்படிக்கு ஆலைக்கு சமீபமாய் போரடித்து கொண்டிருக்கிறான். ஆலையில் போரடிக்கவில்லை, ஆலைக்கு. ஏன்னா கொஞ்சம் தள்ளி நின்று நம்ம செய்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சிட்டுனா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. சில காரியங்கள் வெளிப்படையாய் செய்வோம், தெரிந்தாலும் பரவாயில்லை என்று. சில காரியங்கள் வெளியே தெரியக்கூடாது. காரணம் என்ன? காரணம் ஒன்று தான், பயந்துட்டு இருந்தான். கிதியோனுடைய சுபாவம் பயந்த சுபாவம். ஆமென். அதனால தான் வீட்டில் இருக்கிற பாகாலின் விக்கிரகத்தை எல்லாம் உடைச்சு போட சொன்னது அவன் அதை பகலில் செய்யாமல் ராத்திரி செஞ்சான். ஏன்னா பயந்துட்டு இருந்தான். இந்த நேரத்தில் தான் கர்த்தர் வந்து, கர்த்தருடைய தூதனானவர் வந்து அங்கே உட்காந்து கிதியோன்ட்ட பேச ஆரம்பிக்கிறார். 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இதுவரை கிதியோன் ஜெபித்ததாக சொல்லவில்லை. கிதியோனுக்குள்ளே ஆதங்கம், கேள்விகள் எல்லாத்தையும் உள்ள அடக்கி வச்சுட்டு அவன் வேலையை செஞ்சுட்டே இருக்கிறான். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நாம் ஒரு வேலை செய்யும் போது நாம் ஒரு வேலை செய்வது தெரியும், ஆனால் நாம் என்ன மனநிலைமையிலிருந்து அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்று யாருக்குமே தெரியாது. ஒருத்தங்க தனியாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சும்மா போய் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து பார்த்தா அவங்க இருதயத்தெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இருதயம் அப்படி வேதனையிலும் கேள்விகளிலும் நிறைந்திருக்கிறது. அவன் செஞ்சுட்டே இருக்கிறான். உள்ளம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. உள்ளத்தில் அநேக கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. யார்கிட்ட போய் கேட்க, எப்படி கேட்கிறதற்கு? இந்த நேரத்தில் தான் அவனை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. நம்மை பார்த்து ஒரு வார்த்தை வந்தால் நாம் ஆமேன் என்போம். முதல் முறையாக வார்த்தை வாழ்க்கையில் வந்து, வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. மீதியானியர் கைதான் பலத்து கொண்டே போகுது, சத்துருவின் கைதான் பலத்து கொண்டே போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் அந்த வார்த்தை வரும்போது நாம் ஆமேன் சொல்ல மாட்டோம். நாம் பல கேள்விகள் தான் எழுப்புவோம். நாம் வார்த்தைக்கு ஆமேனும் சொல்லி இருக்கிறோம், அதே வார்த்தைக்கு இன்னொரு நாட்களில் நம்ம கேள்விகளும் எழுப்பி இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களோடு தான் கர்த்தர் இந்த நாளிலே பேச போகிறார்.
இவனை பார்த்து வந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னோடு இருப்பார் என்றல்ல, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தை வந்ததும் அவன் வைத்த கேள்விகள், முதல் கேள்வி என்ன தெரியுமா? அதற்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுமா? இதான் முதல் கேள்வி. நீங்க சொல்றீங்க கர்த்தர் உன் கூட இருக்கிறார்னு. என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கர்த்தர் ஏன் கூட இருந்தா ஏன் இப்படி நடக்குது? கர்த்தர் ஏன் கூட இருந்தா எதனால இப்படி நடக்குது? இல்லைன்னா எனக்கு சொல்லுங்க, நான் உன் கூட இல்லைன்னு சொல்லுங்க, நான் புரிஞ்சுப்பேன். நீங்க என் கூட இல்லாததுனால இது நடக்குது. மார்த்தாள் மரியாள் என்ன சொன்னாங்க? நீங்க இருந்திருந்தா இப்படி நடக்காது. ஏன்னா இயேசு அங்க இல்ல, அதனால இப்படி நடந்துச்சுன்னு அவங்க சால்வ் ஆகுறாங்க. ஓகே, இயேசு இல்ல, அதனால இப்படி இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. ஆனா கிதியோன் விஷயத்தில் அப்படி இல்லை. கிதியோன் வாழ்க்கையில மீதியானுடைய கை ஓங்குகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அப்போ கேள்வி, ஆண்டவர் நீங்க இருக்கிறீங்கன்னா ஏன் இது நடக்குது? ஏன் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத மீதியானவர் வந்து எடுத்துட்டு போறான்? அவன் எடுத்துட்டு போறான், கொஞ்சம் மீதியை கெடுத்துட்டு போறான். நீங்க சொல்லிட்டே இருக்கிறீங்க, நான் அவன் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். நீங்க ஏன் கூட இருந்தா ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்வி எப்பொழுது வந்துச்சு தெரியுமா? வார்த்தை வந்த பிறகு. வார்த்தை வரும்போது நம்ம கேட்க மாட்டோம், ஆனா நம்ம இருதயம் கேள்வி எழுப்பி கக்கி கொண்டு இருக்கிறது. பேசுறதுலாம் நல்லா தான் பேசுறாரு, ஆமே, எனக்கு ஏற்றார் போலதான் பேசுறாரு, ஆனா கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஏன் இப்படி நடக்குது? எதனால இப்படி சம்பவிக்குது? அவர் இல்லாததுனால சம்பவிக்குதுன்னு நான் சொல்லலாம். மார்த்தாள் மரியாள் மாதிரி கொஞ்சம் சால்வ் ஆகல. என்ன, ஆண்டவர் இருந்திருந்தா எப்படி? ஆனா கர்த்தர் இருக்கிறேங்கிறாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேங்கிறாரு. நீங்க என் கூட இருந்தா மீதியானி என் கை என் மேல ஓங்கும் ஆண்டவரே. என் தானியத்தை சத்துரு தனக்கு ஆகாரமா எடுக்க முடியுமா ஆண்டவரே? நீங்க என் கூட இருக்கிறேன்னு திரும்பவும் சொல்றீங்க. அப்ப நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நீங்க என் கூட இல்லைன்னு. நீங்க என்னை கைவிட்டு விட்டீர் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவு தான். கர்த்தரனை மறந்தார் நினைக்கிறேன், வாக்கு தத்தெல்லாம் அவ்வளவு தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க என் கிட்ட வந்து, அவர் வந்து உட்கார்ந்து வெயிட் பண்ணி கிதியோனை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருந்தால் ஏன் இப்படி நடக்குது? அல்லேலூயா. சில காரியங்கள் நமக்கு அந்த பாதையை தாண்டாமல் விளங்கவே செய்யாது. கர்த்தர் இன்னாரோடே இருந்தார் அப்படின்னு பைபிள் ஒரு ஆளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. யாரு? கரெக்டா சொன்னீங்க. தாவீதோடும் இருந்தார், ஆனா அதுக்கு முன்னாடி சீனியர் யோசேப். எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது? எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? சிறைச்சாலையில் இருந்த போது கர்த்தர் யோசேப்போடே இரு, குழியில் தூக்கி போடப்படும் போதும் கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார். பொய்யான குற்றச்சாட்டு அவன் மேல வைக்கும் போதும் கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார். ஆமே. இப்படி இருக்க நமக்குள்ள எழும்புகிற கேள்வி எதுவா இருக்கும்னா, நீங்க இருந்து எனக்கு ஏன் இது நடக்குது? நீங்க இருக்கிறீங்க, ஆனா போர்த்திபாரின் மனைவி பிளான் பண்ணிட்டா இவன் மேல பொய்யான குற்றச்சாட்டு வச்சு இவனை ஜெயில தள்ளணும். ஆண்டவர் அந்த பிளான் நடந்துட்டே. ஆண்டவர் அவ என்ன அவ உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் எந்த பிளானும் வாய்க்காது. ஆனா அவ போட்ட பிளான் நடந்துட்டே. விழணும்னு சத்துரு பார்த்துட்டு இருக்கிறான், விழுந்துட்டேனே. ஆமே. நான் கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கிறேன். நமக்குள்ளே எழும்புகிற கேள்விகள். ஆண்டவர் இப்படி எனக்கு ஒரு வாக்கு தந்து இருக்கிறீங்க, ஆனா எனக்கு என்ன ஆண்டவர் நடந்துட்டு இருக்குது?
உன்னை இந்த ஸ்தானத்துல நான் மேன்மையா வைப்பேங்கிறீங்க, ஆனா எனக்கு இருக்க வேலையும் போயிட்டு. ஆண்டவர், நீங்க சொல்றது போல நீங்க என் கூட இருந்தா இது ஏன் நடக்கணும்? நீங்க கூட இருந்தா நடப்பது வேற இல்ல ஆண்டவரே. நீங்க கூட இருந்தா என் முன்னாடி வாசல் திறக்கப்பட்டிருக்குமே, என் முன்னாடி இருக்கிற எரிகோ விழுந்திருக்குமே, எனக்கு விரோதமா எழும்புகிற நாவுகள் இச்சகம் பேசி அடங்கி இருப்பார்களே, என் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்குமே, என் ஜெபத்துக்கு பதில் கிடைத்திருக்குமே, நான் இன்று வாழ்ந்திருப்பேனே, நான் சுகித்திருப்பேனே, நான் நிலைத்திருப்பேனே. ஆனா எனக்கு நடப்பதோ, நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேனே. ஏன் ஆண்டவரே? இப்போ கேள்வி என்ன கேள்வினா, உண்மையிலே கர்த்தர் கூட இருக்கிறாரா? எப்பொழுதெல்லாம் இந்த கேள்வி வருதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பதை நான் அடுத்து கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். ஆனா ஒரு தேவ பிள்ளை நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் எதற்காக இதை அனுமதித்தார் என்று பல நேரத்தில் நம்மால விளங்கி கொள்ள முடியாது. யோசேப்பின் விஷயத்துல அப்படி அனுமதிக்கவில்லை என்றால் அவனால் எகிப்தில் வந்திருக்க முடியாது. கிதியோன் விஷயத்துல இப்படி மீதியான் இந்த இஸ்ரவேல் விஷயத்தில் இப்படி அனுமதிக்க காரணம் என்ன? இஸ்ரவேலருடைய பாவம். யோசேப் விஷயத்துல தேவன் அனுமதிக்க காரணம் என்ன? யோசேப்பு குறித்த தேவ திட்டம். தேவன் ரெண்டு விதங்களிலே அங்கே அனுமதிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்று, தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற சில காரியங்களை அனுமதிக்கிறார். இன்னொன்று, நாம் நம்முடைய பாவங்களை விட்டு திரும்பி கர்த்தரை நோக்கி முறையிட இந்த பாதைகளை தேவன் அனுமதிக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிப்பான். என் வாழ்க்கையில ஒரு காரியம் எனக்கு மாறுதலாய் அடிக்கும் போது நான் முதல்ல எடுத்தது அது தேவ திட்டம் என்று நான் சொல்லக்கூடாது. நான் என்னை வைத்து பார்க்க வேண்டும். என்னை வைத்து பார்க்கணும். ஆண்டவரே, என்னில் என்ன, என்கிட்ட என்ன பாவம் இருக்கு ஆண்டவரே? தாவீது அப்படி பார்த்ததுனால தான் தேசத்துல பஞ்சம், கொள்ளை நோய் எழும்பினதும், ஆண்டவரே நான் தப்பு பண்ணேன்பா, நான் தப்பு பண்ண, என்ன பனிஷ் பண்ணுங்க, என் ஃபேமிலியை பனிஷ் பண்ணுங்க, ஜனங்க பாவம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண காரணம் என்ன? தன் பிள்ளைகளை அவன் உணர்ந்ததுனால. யோசேப்பின் விஷயத்தில் அவன் ரொம்ப தெளிவா இருக்கிறார். ஆனாலும் எல்லாமே மாறுதலாக தான் நடக்குது. ரொம்ப கிளியரா இருக்கிறார். அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறதுல, சகோதரர்களுக்கு நன்மை செய்கிறதுல, அந்த வேசித்தனத்துக்கு விலகி ஓடுறதுல, கூட இருக்கிறவங்களுக்கு நன்மை செய்யறதுல, உண்மையா நடக்கிறதுல, எல்லாத்திலையும் கிளியர். யோசேப்பு கிட்ட எந்த குறை யாருக்கு சொல்ல முடியும்? ஆனாலும் எல்லாம் மாறிதான். ஒரு பாவம் செய்த இஸ்ரவேலருக்கு எல்லாம் தலைகீழ நடக்கிறது போல கர்த்தருக்கு பிரியமா வாழ்கிறவன் வாழ்க்கையிலும் தலைகீழ நடக்குது. ஏன் இப்படி நடக்குது? ஆனா ரெண்டு இடத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தர் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கூடவே இருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையில அந்த குறித்த நாள் வந்தபோது தேவ திட்டம் நிறைவேறினது. இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்களாம்? தேவனை நோக்கி முறையிட்டார்கள். தேவன் ஒப்பு கொடுக்காமலும் தேவன் அனுமதிக்காமலும் நம்முடைய ஒரு முடி கூட கீழே விழாது. தேவன் ஒப்பு கொடுக்கிறது காரணம் ஒன்று சித்தம், இன்னொன்று சுத்தம். சொல்லுங்க. சித்தத்துக்காகவும் இப்படி நடக்குது, சுத்தத்துக்காகவும் இப்படி நடக்குது. என் வாழ்க்கையில் தேவன் இப்படி நடத்துகிறார். ஒன்று சித்தத்தை நிறைவேற்ற, இன்னொன்று சுத்தமாய் வைக்க. உமக்குகந்த தூய இந்த உடலை ஆட்கொண்டு அபிஷேகம்
நல்ல கவனிங்க. அவ இப்படி எல்லாமே மாறுதலா நடக்குது பாருங்க. ஆண்டவரை, ஏன் தானியத்தை, நான் விதைச்ச தானியத்தை நான் யாருக்கும் தெரியாம சேர்க்க வேண்டிய பரிதாபமான நிலைமை இருக்கு. அதாவது ஏன் எனக்கு பணத்தை நான் ஒழித்து ஏதோ நான் திருடிட்டு போறது மாதிரி இதை அப்படியே கைக்குள்ள வச்சு, சில பார்த்துருக்கீங்களா, அப்படி ஒரு மஞ்சள் பையில வச்சு அவங்க மொழியே காட்டி கொடுக்கும் கையில. ஆண்டவரே, போரடிக்க வேண்டிய காலத்தில் ஆலையிலிருந்து ஃப்ரீ, அந்த போரடிக்கிற நாள் எவ்வளோ அறுவடை நாள், எவ்வளோ சந்தோஷமாக செய்ய வேண்டிய காரியம், எவ்வளோ மகிழ்ச்சி அதை செய்ய வேண்டிய காரணம். ஆமாம். ஆனால் நான் பயந்து 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 ஆமாம், அவங்க வர்றதுக்குள்ள இதை எப்படியாவது வர்றதுக்குள்ள நான் வேறொருடைய தானியத்தையும் எடுக்கிறேன். நான் விதைச்சது நான், நீங்க என்ன விதைக்க வச்சு, என்ன உழைக்க வச்சு, என்ன சம்பாதிக்க வச்சு, இன்னைக்கு யாருக்கோ பயந்து அதெல்லாம் சீக்கிரமா தூக்கத்தை விட்டு, குடும்பத்தோடு செலவிடுகிற நேரத்தை விட்டு இப்படி கஷ்டப்பட வேண்டி இருக்குது. நீங்க என் கூட இருந்தா, ஆண்டவர் எனக்கு இது நடக்கும் ஆண்டவரே, நீங்க ஆனா சொல்றீங்க உன் கூட இருக்கிறேன். ஆமென். நீங்க என் கூட இருக்கிறத நான் எப்படி ஆண்டவரை நம்புறதுக்கு? கிதியோனே, அவர் உன் கூட இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் நீ இருக்கிற. இதுதான் யோபுக்கு எல்லாம் போச்சு. ஆனா யோபு சொல்றா, ஹல்லேலூயா, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினேன். யோபு, உனக்கு என்னப்பா இருக்கு? யோபு என்ன சொல்லலாம் தெரியுமா? எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு. ஆனா யோபு என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு ஜீவன் இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு? எனக்குள்ள ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா, ஆமென்ங்க. கர்த்தர் கூட இருந்து இந்த தீபம் அணையாமல் எரிந்திட செய்யுமே, என்னை குறையாமல் முற்றும். அவர் சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டுகிறீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்று. எல்லாத்தையும் கை வச்சான். யோபுவையும் தொட்டான் என்று பைபிள் சொல்லுது. ஆனா யோபுவை தொட்டதும் அவர் பராமரிக்க ஆரம்பிச்சிட்டார். வேற எல்லாத்திலையும் கை வச்சா சாத்தான். ஆண்டவர் வேற ஒண்ணுமே பராமரிக்கல, வேற எதையுமே பராமரிக்கல. ஆனா யோபுவை தொட்டதும் யோபுவை பராமரிக்க ஆரம்பிச்சிட்டார். டே அண்ட் நைட், இரவு பகலாய் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இரவு பகலாய் பராமரித்து 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 பாதுகாத்து பாதுகாத்து தீபத்தை அணையாம கொண்டு வந்து நிறுத்தி எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெண்டத்தனையாய். தேவன் ஒருத்தங்க கூட இருக்கிறவங்க வாழ்க்கையில எல்லாம் நஷ்டமாகிறது அது ஒரு பகுதியா இருக்கும். ஆனா ரிசல்ட்டை பார்க்கணும். ஆமென், ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் ரிசல்ட்டை பார்க்க போறீங்க. நம்புறவங்க சொல்லுங்க, என் ரிசல்ட்டை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. எதை வச்சுப்பா சொல்ற? இந்த தீபத்தை பராமரிச்சு பராமரிச்சு. ஹல்லேலூயா. சில மேட்ச்ல பாத்தீங்கன்னா தெரியும், 2 டீம் மேட்ச் விளையாடிட்டு இருக்கும். ஒரு டீமோட கை ஓங்கினது மாதிரி இருக்கும். திடீர்னு லாஸ்ட் ஓவர்ல எல்லாமே அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி வர praise God, Jesus, amen, amen. கர்த்தர் நல்லவன். ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் மானிட்டர் வைப்பா, ட்ரிபிள் ஏத்தி ஜீசஸ். ஓகே, ஆமென். ரிசல்ட் இருக்கு. தேவன் என்ன செய்கிறார்னா, எல்லாத்தையும் பிசாசு கை வைக்கிறான், பார்த்துட்டு இருக்கிறார், எல்லாமே போகுது. யோபுவை கை வச்சதும் அவர் பார்த்துட்டு இருக்கல, அவர் பராமரித்து கொண்டிருக்கிறார், பராமரித்து கொண்டிருக்கிறார். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அவர் பராமரித்து கொண்டிருக்கிறார். அதனால அந்த கிதியோன்ட்ட வந்த வேகத்துல பேசாம உட்கார்ந்து உட்கார்ந்து
பராக்கிரமசாலி என்றார். கர்த்தரும் கூட இருக்கிறார். நீங்க என் கூட இருந்தா இது போயிருக்குமா, இது போயிருக்கும். அது போட்டும், நீ போகல, நீ இருக்கிறல்ல. இத்தனையும் எப்படி உன்னால தாங்க முடியுது? நீ நினைக்கிற நீ தாங்கிட்டு இருக்கிறேன்னு, என் நீதியின் வலதுகரத்தினால் நான் தாங்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம நினைக்கிறோம் நாம எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்கிறோம். இல்லங்க, நம்மையும் சேர்த்து அவர் சுமக்கிறார். ஹல்லேலூயா. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, மெதுவான தென்றல், மெதுவான தென்றல், அடித்த வேளையிலும் என்னை கீழே. நல்ல கவனமா கேளுங்க. ஆமே, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? கேள்வி வார்த்தைகள் வரும்போது, கேள்விகள் வந்ததும் ஆண்டவர் உடனே உன்கிட்ட போய் பேசினேன் பாருன்னு சொல்லல. ஏன்னா நம்முடைய இருதயத்தை அவர் அறிவார். வேதனை கேயாசிக்கு தெரியாது, எலிசாவுக்கு தெரியும். கேயாசி அவளை சுனேமியாளை விலக்கிவிட வந்த போது எலிசா சொல்ற, தொடாத, அவர் ரொம்ப வேதனையில் இருக்கிறார். ஆமே, நமக்கு தெரியாது. பல நேரத்தில் ஊழியர்களுக்கு கூட புரிந்து கொள்ள முடியாது. ஆனா பர்வதத்தில் இருக்கிற அவருக்கு தெரியும், பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு தெரியும். அதனாலதான் நாம கேட்கிற கேள்விக்கு எல்லாம் நம்ம என்னைக்கோ அப்படி விட்டுருக்கணும். இல்ல, எத்தனை கேள்வி கேட்டோம், ஆமாவா இல்லையா? எவ்வளவு கேள்வி. ஆமென். எவ்வளவு கேள்விகளை கேட்கிறோம், எத்தனை கேள்விகள். விட்டாரா? எல்லாம் பொறுமையா இருக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும், இவன் என்ன எனக்கு வலி உண்டாக்க இவன் பேசல, இவன் வலியில பேசிட்டு இருக்கிறான். ரெண்டு விதமான கேள்விகள் இருக்கு. பிறருக்கு வலி உண்டாக்க கேட்கிற கேள்விகள் இருக்கிறது, நமக்குள்ள இருக்கிற வலியில எழும்புகிற கேள்வி இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன் அடிக்காயத்தை நான் குணமாக்குவேன் என்றார். இது ஸ்கேனுக்கு தெரியாது, இது எந்த டாக்டர்ஸுக்கும் தெரியாது, இது என் அப்பாவுக்கு தெரியும். என் மனதின் அடிக்காயம் அவருக்கு தெரியும். சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாய். எல்லா வியாதி உன் பரிகாரி, எனக்குள் ஜீவன் தந்தவரே, நன்றியோடு ஆமே நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றே. நல்லவரே கேக்குறான், ஆண்டவரே நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா, நீங்க இருந்திருந்தா இப்படி ஏன் நடக்கணும்? ஆமே, நான் திரும்பியும் சொல்லுகிறேன், காரணங்கள் நமக்கு தெரியாது, ஆனா நம்ம நிதானிக்கணும். ஆமே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருந்ததோ, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருந்ததோ இல்லைன்னா ஓகே, தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்குமானால் தேவன் என்னை சுத்தமாக்குகிறார். ஆமென். அவன் சில காரியங்கள் கர்த்தர் கூட இருந்தும் நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு சித்தம், இன்னொன்னு சுத்தம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சித்தம் சுத்தம். இது மறந்துடவே செய்யாதீங்க. அவர் சித்தத்துக்கு மாறா ஒன்னும் செய்யவும் மாட்டார், சுத்தமாக்குற விஷயத்துல கொஞ்சமும் அட்ஜஸ்ட் பண்ணவும் மாட்டார். காரணம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். ஆமென், ஆமென். இரபல கமதனரா
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் ஹalleluya. பரிசுத்தரே, glory. ஆமென். அடுத்து அவன் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, அதே 13வது வசனத்தின் அடுத்த வார்த்தை வாசிங்க. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அற்புதம் எங்க ஆண்டவரே? நிறைய கேட்க வச்சிங்களே எங்களை. எங்க பிதாக்கள்லாம் சொன்னாங்க, எகிப்துல இப்படி இப்படி செய்தார், செங்கடலை பிளந்தார், அதுல நடத்தி கொண்டு வந்தார், அதுல பார்வோன் சேனையை மூழ்கடிக்க வைத்தார். இப்படி எல்லாம் நாங்க எவ்வளோ கேட்டுட்டோம். என்னைக்கு ஆண்டவரை நான் பார்க்க போறேன்? என்னைக்கு ஆண்டவரை நான் எங்க ஆண்டவரை அற்புதம்? இது அவர் 4 கேள்வி கேட்கணும்னு கேட்கறது இல்ல, இருதயத்துல பல நாட்களா இருந்த கேள்வி, பல வருடங்களா இருந்த கேள்வி. ஆமே, பல வருடம் சொன்ன 7 வருடங்களா இருந்த கேள்வி. 7 வருடமாய் தனக்குள் இருந்த கேள்வியை தன்னை நோக்கி வருகிற வார்த்தை வந்ததும் அவன் வைக்கிறான். ஹல்லேலூயா. எங்க ஆண்டவரே அற்புதம்? அற்புதம் எங்க? அற்புதங்கள் இன்னும் நடக்கல, நடக்குது, ஆனா நாம் பார்க்கல. இதான் கிதியோனுடைய வேதனை. சாட்சிகளெல்லாம் கேட்கிறோம், எல்லாரும் சாட்சி கேட்கிறோம், ஆனா என்னை பற்றி அல்லது எனக்கு நீங்க செஞ்சீங்கன்னு இன்னும் நான் சாட்சி சொல்லலையே ஆண்டவரே. நிறைய கேட்க வைக்கிறீங்க, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சாட்சி கேட்க வைக்கிறீங்க. எனக்கு அற்புதம் எங்க ஆண்டவரே? நீங்க என் கூட இருந்திருந்த அற்புதம் நடந்திருக்குல்ல ஆண்டவரே? இதுதான் கேள்வி. இப்படி கேட்டுவிட்டு கிதியோன் சொல்றாரு, அடுத்த வசனம், அதே வார்த்தையை வாசிங்க. இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டீங்களே ஆண்டவரேங்கிறார். நீங்க என் கூட இருந்து இப்படி நடந்திருக்குமா? நீங்க செய்வேன்னு சொன்ன அற்புதம் எங்க? அப்ப இது ரெண்டும் இப்படி நடக்க கிதியோன் நினைச்சிட்டாரு, என்னை கைவிட்டுட்டீங்கல்ல. 4 பேர் பார்த்து சிரிக்கிறதுக்கும் மீதியானியருக்கு நான் பயந்து கொண்டு இருப்பதற்குமாய் என்னை நீங்க கைவிட்டு விட்டீர்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை கைவிட்டுட்டீங்க. நான் நினைச்சேன் உங்க கையில தான் இருக்கிறேன்னு, ஆனா கைவிட்டுட்டீங்க. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு பல நேரத்தில் நாம இப்படிதான் சொல்லுவோம், அவர் கையில தான் இருக்கிறோம், ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? கைவிட்டுட்டீங்க, கைவிட்டுட்டீங்க. அவர் பார்வையில தான் இருக்கிறோம், ஆனா என்ன சொல்றோம்? என்ன நீங்க பார்க்கல. அவர் நினைவுல தான் இருக்கிறோம், ஆனா என்ன சொல்றோம்? என்ன நீங்க மறந்துட்டீங்க. ஏன்னா நாம இருக்கிற சிச்சுவேஷன் இன்னும் அற்புதத்தை பார்க்கல. மீதியானியருடைய கை இப்போ ஓங்கி இருக்கிறது. ஆமென். கடந்த நாள் இதை தியானித்த போது கர்த்தர் என்னிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பினார். நான் மட்டும் உன்னை கைவிட்டிருந்தா, நீ சொன்னது போல நான் கைவிட்டிருந்தா இங்க என்னெல்லாம் நடக்கிறது? ஒன்று, கிதியோன் வந்து கேட்கல, கிதியோனிடத்தில் வந்து பேசுகிறார். நான் மட்டும் உன்னை கைவிட்டிருந்தா நான் உன்கிட்ட பேசி இருக்கவே மாட்டேன். இன்னைக்கும் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்க காரணம் என்ன தெரியுமா? நீ என் கையில இருக்கிற, என் பிடியில இருக்கிற. நான் மட்டும் நீ சொன்ன, நான் கைவிட்டேன் கைவிட்டேன் கைவிட்டேன். நான் மட்டும் உன்னை கைவிட்டு இருந்தா, நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன். நல்ல கவனிங்க. ஒரு பாதத்தில் விழுந்து போதனை அடைகிறவங்க எல்லாம் அவருடைய கையில் இருக்கிறாங்களா? கிதியோன், நீ வந்து என்கிட்ட பேசல, நீ நினைச்சிட்டு நான் கைவிட்ட, அற்புதம் நடக்கல,
எல்லாமே எதிராக நடக்கிறதுனால நீ என்கிட்ட பேசினதை நிறுத்திட்ட, பைபிளை திறக்க மாட்டேங்கிற, ஜெபிக்கிறத மறந்துட்ட. ஆனா நீ இருக்கிற இடத்துல வந்து உட்கார்ந்திருந்து என் வார்த்தைய அன்னைக்கு சர்ச்சில் இருந்து கேட்டுட்டு இருந்த, இன்னைக்கு உன்னுடைய சூழ்நிலை நிமித்தம் எங்கேயோ இருக்கிற, ஆனாலும் உன் காதுல வந்து விழும்படிக்கு நான் உன்கிட்ட பேச காரணம் என்ன தெரியுமா? இன்னும் நீ என் பிடியில தான் இருக்கிற. கிதியோனே, அவர் மட்டும் கைவிட்டிருந்தா, அவர் மட்டும் கைவிட்டிருந்தா, ஹல்லேலூயா, அவர் மட்டும் கைவிட்டிருந்தா. ஆனால் எங்களை கைவிட்டுட்டீங்களே ஆண்டவரே. அவர் மட்டும் வந்து பேசுறாருங்க, வந்து பேசுறார். நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்று நான் பயந்து, ஓ நான் உன்னோடு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீர் மாத்திர போதும், நீர். ஹல்லேலூயா, நீர் மாத்திரம் போதும். அவர் மட்டும் கைவிட்டு இருந்தா நம்ம கூட பேசி இருக்கவே மாட்டார். அவர் மட்டும் கைவிட்டு இருந்தார். இங்கே ஆண்டவர் கிதியோனிடத்தில் என்ன சொல்லுகிறார்? 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தார், உனக்கு இருக்கிற இந்த பலம், உனக்கு இருக்கிற இந்த பலம். இப்ப கிதியோன்ட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் பலன் இருக்குல்ல. அவர் மட்டும் கைவிட்டு இருந்தா இந்த இப்போ இருக்குல்ல, இது கூட இருக்காது. இப்போ ஏதோ இருக்குல்ல. கிதியோன் நீ என்ன சொல்ற? என்ன நீ கைவிட்டேன், உனக்கு இருக்கிற இந்த பலம். கிதியோனே, நான் மட்டும் உன்னை கைவிட்டு இருந்தா இப்போ உன்கிட்ட கொஞ்சம் இருக்குல்ல, அது கூட இருக்காது. அது கூட இல்லைன்னா உன்னால கோதுமையை கூட சேர்க்க முடியாது. ஆனா உன்னை குறித்த என்னுடைய திட்டம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலை ரட்சிப்பது. இப்போ நீ செஞ்சிட்டு இருக்க தெரியுமா? அது உன் வேலை, நீ செய்யற. ஆனா நான் உன்னை கொண்டு செய்ய போறது என்ன தெரியுமா? பெரிய திட்டம். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கோ, நீ சொல்லிட்டு இருக்கிற நான் உன்னை கைவிட்டேன், நான் உன்னை கைவிட்டு இருந்த. நீ இஸ்ரவேலை என்ன ரட்சிக்கிறதுக்கு கோதுமையை கூட ஆமே உனக்கு சேர்க்கிறதுக்கு பலன் இருந்திருக்காது. இன்னைக்கு ஏதோ நீ பயந்து செய்யறியோ, வேற வழி இல்லாம செய்யறியோ, கோதுமைய நீ போரடித்து கொண்டிருக்கிறிய, அந்த பலன் எங்க இருந்து வந்துச்சு? என் கையில நீ இருக்கிறதுனால. Come on church, கர்த்தர் என்னை கைவிடலன்னு சொல்றவங்க, ரேமா ஹஞ்சாரா கபாலா ராதானா, என் அப்பா என்ன கைவிடல, கைவிட்டு இருந்தா இப்ப இருக்கிற இந்த கொஞ்சமும் இல்லாம போயிருந்திருக்கும். இப்பொழுது இருக்கிற இந்த கொஞ்சம், ஏதோ வண்டி ஓடுது இல்ல, அந்த வண்டியில 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, என் வண்டி 20ல போகுது இல்ல, என் வண்டி ஸ்டார்ட் ஆகுது இல்ல, இன்ஜின் ஆன்ல தானே இருக்குது. கைவிட்டு இருந்தா இந்த கொஞ்சமோ உனக்கு இல்லாம போயிருந்திருக்கும். ஜீசஸ், ஹல்லேலூயா. கைவிடல எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை, ஓ எப்ராஹிமே, ஆமென். பல நேரத்துல நாம் இருக்கிறத பார்க்காம, அதனாலதான் யோபுட்ட கேட்ட, எல்லாம் போச்சா யோபு? ஜீவன் இருக்குங்கிறார். ஆமென். நீங்க இருக்கிறத பார்த்தா சொல்லுவீங்க, அப்பா என்னை கைவிடல, அவர் என்னை ஒருபோதும் பாட்டா வருது. ஹல்லேலூயா. இந்த நிலையிலும் என்னை, கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? உலகமே எதிர்த்தாலும், உலகமே என்னை விட்டு கொடுக்க மாட்டார். தாய் என்னை மறந்திட மாட்டார்.
உலகமே எதிர்த்தாலும், தாய் தந்தை மறந்தாலும், அவர் என்னை ஒருபோதும் அவர் என்னை எந்த நிலை அவர் மட்டும் கைவிட்டிருந்தா என்கிட்ட பேசுறதே நிறுத்தி இருப்பார். அவர் மட்டும் கைவிட்டிருந்தா இப்போ இருக்கிறல கொஞ்சம், அந்த கொஞ்சமும் இல்லாம இருந்திருக்கும். எல்லாம் நிறைவா இருக்கா? இல்லை, ஆனா இருக்கு. இருக்கு. அது எப்படி இருக்கு? அவர் கையில் நான் இருக்கிறதுனால இருக்கு. எனக்கு தெரியும், இன்னைக்கு வேண்டியதை கொடுக்கிறார், நாளைக்கு திருப்தியாக கையை திறப்பார். ஹல்லேலூயா. அடுத்து கிதியோன் என்ன கேட்கிறா அப்படின்னா, அதனுடைய 15வது வசனம். இப்போ இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். முதல்ல என்ன என்ற கேள்வி, அடுத்தது எதினால். முதல் ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர், என்ன என்ன கிடைக்க போகுது, என்ன பிளான், என்ன குறித்து உங்களுடைய திட்டம் என்ன, இந்த கேள்வியை அறியணும். ரெண்டாவது எதினால், இது எப்படி, இது தெரியாம என்ன என்று என்றவர் என்னை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நமக்குள்ள என்ன வரும்னா விசுவாசம் வரும். அது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி, இது எதினால் என்பதை நாம் அறியும் போது அதை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதனால் நமக்கு தைரியம் உண்டாகும். விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கும், தைரியம் எல்லாருக்கும் இருக்காது. 12 சீஷர்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, ஆனா ஒருவனுக்கு மட்டும்தான் தைரியம் இருந்துச்சு. அவன் தான் கடல்ல இறங்கினான். மற்ற எல்லாரும் இயேசுவை அவிசுவாசித்தார்களா? இல்ல, எல்லாருக்குள்ளும் ஃபெய்த் இருக்கு, ஆனா தைரியம். அப்ப என்ன மரியாள் கேட்கிறாங்க, இது இது எப்படிப்பட்ட வாழ்த்துதலோ, எதுக்கு பிளஸ் பண்ற, ஏதோ என்கிட்ட சொல்ல போறார், என்னை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன என்ன என்பதை கேட்டு அறிகிறார். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். ஓகே, அடுத்து என்ன கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்ம எல்லாம் குருடர்கள். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி, நமக்கு என்னங்க தெரியும், நமக்கு நாம போட பிளானே தெரியாது. இல்லை, ஒரு இடத்துல போயிட்டு இருப்போம், இங்கே எங்கேயோ தானே வந்தோம், இதில் இதுலையோ நம்ம ஒன்று வேண்டாம், ஏதோ ஒன்று வச்சுருப்போம், காலையில் தான் வச்சுருப்போம், சாயங்காலம் வந்து எடுக்கலான்னு பார்த்தா இங்கே எங்கேயோ தான் நான் கண்ணாடியை வச்சேன், இதில் எங்கள் சிஸ்டர் உங்கள் தலை மேலே தான் இருக்கு சிஸ்டர். ரைட், நமக்கு தெரியாது. அதனால மரியாள் எடுத்ததும், இங்கே பாருமா நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் சொன்னதும் உம்முடைய வார்த்தையின்படியே அப்படி சொல்லல. அடுத்து கேட்குறாங்க, இது எப்படி ஆகும், எனக்கு இது தெரியணும், இது எப்படி ஆகும். ஆமென். அப்ப சொல்றாரு, எலிசபெத் பாருமா, அவளுக்கு இப்படி நடந்திருக்கு. ஆமென். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஓகே, இப்ப தேவன் தான் இதை செய்ய போறார், தேவன் தான் இதை செய்ய போறார். நான் உமது அடியேன், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எத்தனை நிந்தை. யோசேப்பு வர தள்ளிவிட பார்த்தான், ஆனா அந்த தைரியம் எங்க, அவர் மரியாளுக்கும் இயேசுதான் ஆண்டவர். யாரு தான்? இயேசுதான். ஆனா இப்போ மனுஷகுமாரனா இருக்கிறார். பெற்று வளர்த்தது யாரு? மரியாள். சிலுவையில இயேசு அடிக்கிறாங்க, யாருக்குமே நிக்க முடியல, மரியாள் நிக்கிறாங்க. எங்க இருந்துங்க வந்துச்சு இந்த தைரியம்? மரியாள் நிக்கிறாங்க. இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து கிடைச்சு தெரியுமா? இது எப்படி ஆகும் என்ற கேள்வி. இது தேவனால் ஆகும், அவ்வளவுதான். என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படின்னு தெரியல. அதனால உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று அர்ப்பணிக்க தயங்குகிறோம். நான் எதினால் ரட்சிப்பேன். இப்போ எப்படி கேட்டுட்டார், ஓகே, இப்போ நம்பிக்கை வந்துட்டு, அப்போ ரட்சிப்பு கண்டிப்பா கிடைச்சிரும் தெரிஞ்சிட்டு. அடுத்து இது எதினால்? ஆண்டவரே, நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறேனே, நான் இப்படி இருக்கிறேனே, நான் ரொம்ப சிறியவன் ஆண்டவரே,
நீங்க என்ன இந்த திட்டத்தில் வச்சிருக்கிறீங்க, எப்படி ரட்சிப்பு வந்துடும் தெரியும், ஆனா எப்படி வரும், எதுனால வரும்? சில சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர், நாளைக்கு இல்லை கவலைப்படாதீங்க பிரதர், நாளைக்கு இந்த பணத்தை எப்படியாவது நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். ஓகே, அரேஞ்ச் பண்ணி எப்படி கொடுப்பீங்க கேட்போமா இல்லையா? அதை நீங்க விடுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். இல்லை இருந்தாலும் எப்படி, நம்ம எப்படி என்று அறிய அறிய நமக்குள்ளே இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் சந்தேகங்களும் குழப்பங்களும் அடிப்பேறும். எப்படி ஆண்டவர் நிச்சயமாய் சொன்னார் ஆபிரகாமுக்கு. அதனால தான் ஆபிரகாம் இடையில முதல்ல லோத்தை கொண்டு வந்தார், அப்புறமா எலியேசருடைய பையனை மெதுவாக கொண்டு வரார். 99 வயசுல யாரை கொண்டு வரார்? இஸ்மாயிலை கொண்டு வர. சாராள் நிச்சயமாய் என்றார், சாராள் நிச்சயமாய் அப்படின்றார். அவ்வளவுதான். ஆபிரகாம் நம்புவதற்கு எதுவல்லாது இருந்தோம், அது எப்படின்னு தெரியாததுனால தான் நம்ம தேவையில்லாததெல்லாம் இடையில கொண்டு வரோம். என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. இப்ப எப்படி என்று கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், 16வது வசனத்தை வாசிங்கள். நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன். அடுத்த வார்த்தை, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ நீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவன் கொஸ்டின் பண்ணல. ஆனா இதுக்கப்புறம் அவன் கேட்ட அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்க நல்லா இருக்குது, ஆனா ஆண்டவரே இது நீங்க தான் என்கிட்ட பேசுனீங்கிறத நான் உறுதிப்படுத்த விரும்புறேன் ஆண்டவரே. ரொம்ப முக்கியமான வார்த்தை. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயவு கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் இப்ப நான் நம்புறேன், ஆனா எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். இல்ல யாரோ என்கிட்ட பேசிட்டு போறாங்க நான் இருக்க கூடாது. வசனத்தை எடுத்து இன்னைக்கு என் வீட்டு சிச்சுவேஷனை யாரோ பாஸ்டர்ட்ட சொல்லிட்டாங்க, அதனால அவர் கரெக்டா என்ன சால்வ் பண்றதுக்காக இந்த வசனத்தை எடுத்து, அப்படி எனக்கு வேண்டாம். நீங்க தான் என்கிட்ட பேசுறீங்கிறதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்ட நம்ம நெருங்கி வர வச்சுட்டார் ஆண்டவர். நான் அதை அடிக்கடி சொல்ற வார்த்தை, சந்தேகத்தோடு உட்காருவது தவறல்ல, ஆனா சந்தேகத்தோடு எழும்பக்கூடாது. தேவ சமூகத்தில் குழப்பத்தோடு வந்து அமருவது தவறல்ல, ஆனா குழப்பத்தோடு எழும்பக்கூடாது. இப்போ கர்த்தர் டைரக்டா பேசினதுக்கு அப்புறமும் ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளம், என்ன அடையாளம் வேணும் கிதியோனே? 2 காரியத்துக்காக அடையாளம் கேட்கிறார். ஒன்று, என்னோடு பேசப்பட்ட வார்த்தை அது எனக்கான ரேமா என்பதை நான் உறுதிப்படுத்த எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க. ஆமென். நம்மோடு பேசப்படுகிற வார்த்தையை நமக்கான ரேமாவாக உறுதிப்படுத்த நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? இந்த சம்பவத்துக்கு நான் 2வது வருகிறேன். நாம் கேட்கிற வசனத்தை மனுஷர் வசனமாய் கேட்க கூடாது. அப்படி கேட்டாலே அது நமக்குள்ளே பலன் செய்யாது. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான் விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே. அப்போ எப்படி அதை ஏற்றுக்கொள்ள கூடாதா? சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு பாஸ்டர் பேசினாங்க போச்சு, இந்த பாஸ்டருக்கு பிரசங்கம் இருக்குல்ல போச்சு, பிரசங்கம் நல்லா இருக்கும், பலனை சில சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்க வார்த்தையினால, என் வார்த்தையினால எல்லாம் வாழ முடியல, நான் வாழணும்னாலே அவர் வார்த்தை வேணும். நம்ம எப்படி இன்னைக்கு யாரு பிரசங்கம் போச்சு, பிரசங்கம் நல்லா இருக்கும், மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே. அவ்வளவுதான்.
அவ்வளவுதான். பேதுருவை திருத்துறதுக்கு ஒரு சேவலை கூவ வச்சார். இப்போ பேதுரு மட்டும் முதல் பிரசங்கத்தில் 3000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு அடுத்த நாள் ஒரு ஸ்தோத்திர கூட்டம். ஒரு 4 பேரை விட்டு பேதுருவை புகழ்ந்து பேசணும். பேசும்போது பின்னாடி பேதுருக்கு போட்ட சேர்ல ஒரு சேவலை வந்து உக்காந்துருக்கும். நீயே உக்காந்துருக்க, ஒன்றை ரட்சிப்புக்குள்ள நடத்துனது, அப்போ எனக்கும் வேணும் ஒரு. ஆமே. நம்ம வசனத்தை நான் திரும்பியும் சொல்கிறேன், சபைக்கு வருகிறவர்களுக்கும் ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், வசனத்தை மனுஷர் வசனமாக கேட்டாலே பேலன்ஸ் செய்யாது. கர்த்தர் பேசினார், மகிமை அவருக்கு மாத்திரம். இங்கே கிதியோன் சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க தான் என்கிட்ட பேசுனீங்க அப்படிங்கிறத ஆண்டவரே நான் அறியும்படிக்கு எனக்கு அடையாளத்தை காட்டுங்க சொல்லிட்டு அவன் போகிறான். எங்க போறான்னா புளிப்பில்லாத அப்பத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு வர. நல்ல கவனமாக கேளுங்க, வாக்குத்தத்தம் வந்து விட்டது. இந்த வார்த்தையை பேச ஆவியானவர் வலியுறுத்தினதுனால உங்களோடு கூட இதை நான் சொல்ல விரும்புகிறேன். வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் பொதுவாய் தான் கொடுக்கப்படுகிறது. கானான் தேசம் என்பது அத்தனை ஜனங்களுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டது. ஆனால் சுதந்திரித்தது சுருக்கம் சில பேர். நாம் கேட்கிறோம், எவ்ரி மந்த் வாக்குத்தத்தம் கேட்கிறோம், எவ்ரி டே இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். கொடுக்கப்படுகிறது பொதுவாய், ஆனால் சுதந்திரிக்கிறது யார் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் ஆமேன் என்று இருக்கிறது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் ஆமேன் என்று இருந்தால் மாத்திரமே அது பலிக்கும். என் வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தம் ஆமேன் என்று இருக்க வேண்டுமானால் நான் தேவனுக்கு முன்பாக எதை வைக்க வேண்டும்? 19வது வசனத்தை வாசிங்க. கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களை ஆயத்தப்படுத்தின அப்பங்களை கொண்டு வந்தான் என்றல்ல, அவன் போய் என்ன செய்கிறான்? ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறான். நல்ல கவனமாக கேளுங்க, வார்த்தையை கேட்கிறான், வசனத்தை கேட்கிறான். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தின பிறகு கிதியோன் என்ன செய்கிறான்? போய் ஆயத்தப்படுத்தினதை கொண்டு வரல. ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தானா ஏற்கனவே என்ன இல்லை? ஆயத்தம் இல்லை. இவன் என்ன செய்கிறான்? போய் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறான். இவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு வரும் வரைக்கும் கர்த்தர் காத்திருக்கிறார், கர்த்தர் வெயிட் பண்றார். இவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்ததை கர்த்தர் கோலின் நுனியினாலே தொட அதை தேவன் அங்கீகரிக்கிறார். அப்பொழுது அவன் பார்க்கிறான், ஓ நான் கர்த்தருடைய தூதனை கண்டேன் என்று சொல்லி அவன் கதறுகிறான். அப்படி என்றால் அதன் பிறகுதான் அவன் வாழ்க்கையில வாக்குத்தத்தமே பலிக்கிறது. வாக்குத்தத்தம் பலிக்க வேண்டுமானால், வாக்குத்தத்தம் கேட்கிறோம், எல்லாரும் கேட்கிறோம், வாக்குத்தத்தம் பலிக்க வேண்டுமானால் அவர் சமூகத்தில் புளிப்பில்லாத அப்பங்களை படைக்க வேண்டும். என்ன புளிப்புள்ளது? புளிப்பில்லாததை படைக்க வேண்டுமானால் புளிப்புள்ளதை என்ன செய்ய வேண்டும்? அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன். அவர் ஒரு காரியத்துக்குள்ளே நம்மை விடும்போது, ஒரு காரியத்தை அனுமதிக்கும் போது அவருடைய மைண்ட்ல 2 காரியம் இருக்கிறது. ஒன்று சித்தம், இன்னொன்று சுத்தம். சித்தத்தை தெரியப்படுத்தி விட்டார். இனி சுத்தமுள்ள பலியை அவர் சமூகத்தில் வைக்கணும், சுத்தமுள்ள போஜனத்தை அவர் சமூகத்தில் வைக்கணும். இவன் போய் என்ன செய்கிறான்? புளிப்பில்லாத அப்பங்களை கொண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறான் என்றால், நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், அவன் புளிப்புள்ளதை அப்புறப்படுத்துகிறான். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம், அதனுடைய 6 முதல் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் மேன்மை பாராட்டுவது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா, கொஞ்சம் புளித்தமா, பிசைந்த மா முழுவதையும் உன்கிட்ட எவ்வளவுதான் நற்கிரியை இருந்தாலும், ஒரு துர்க்கிரியை, ஒரு துர்க்கணம் இருந்தால் போதும், அது அத்தனையும் கெட்டு போக பண்ணுமாம். அடுத்த வார்த்தை, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். அதை அப்புறப்படுத்துங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் வாசல்ல நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அது உனக்கு ஆமேன் என்று பலிக்க வேண்டுமானால் பழைய புளித்த மாவை புறம்பே தள்ளணுமா, அப்புறப்படுத்தணுமா? எது பழைய புளித்தமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. பழைய புளித்தமாவோட அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல. துர்க்குணம் பொல்லாப்பு
என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க கடவோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார் என்று மட்டும் யாரும் நினைக்காதீங்க. அதான் அடிக்கடி சொல்லுவேன். பிறனை வஞ்சித்து பிறனுடைய கண்ணீரை கீழே விழ வைத்து அவனிடத்திலிருந்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி அதில் 10,000 ரூபாய் கொண்டு சர்ச்சில் தசமபாகம் கொடுத்தா பரலோகம் அங்கீகரிக்கணும் மட்டும் தப்பா நினைக்காதீங்க. ஆண்டவர் கேட்கிறார், உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்குன்னு கேட்கிறார். பூமியும் அது நிறைவும். வாக்கு தத்தம் இருக்குங்க, சொல்லிட்டாருங்க. இனி ஆமென் என்று பலிக்கணும். அதுக்கு கிதியோனே நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு. he is waiting. அவன் சொல்ல, நான் போயிட்டு வரேன். ஆண்டவர் சொல்ல, நான் வெயிட் பண்றார் ஆண்டவர். நீ பலி செலுத்த வரும்போது உன் பேரில் சகோதரனுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா நீ பலிமிருகத்தை நீ அங்கேயே வச்சுட்டு போயிட்டு வாங்குறார். அதன் அர்த்தம் என்ன? எனக்கு அவசரம் இல்லை, நீ போய் ஒப்புரவாகிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்றேன். பாஸ்டர்ஸ் வெயிட் பண்ண மாட்டாங்க, யாரும் வெயிட் பண்ண மாட்டேன், நான் வெயிட் பண்றேன் ஆண்டவர் சொல்றார். கிதியோன் சொல்ற, ஆண்டவரே நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன்னு சொல்லல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். அவன் போய் என்ன செய்கிறான் தெரியுமா? புளித்த மாவை புறம்பே தள்ளுகிறான். துர்க்குணம் பொல்லாப்பை புறம்பே தள்ளுகிறான். புளிப்பில்லாத அப்பங்களை கொண்டு வந்து அப்பா சமூகத்தில் வைக்கிறான். கர்த்தர் அதை தொடுறார். இதன் பிறகுதான் அவன் வாழ்க்கையில வாக்கு தத்தம் பலிக்கிறது. இந்த நாளில் பல கேள்விகளோ தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். வாக்கு தத்தம் வாசல் வரை வந்து விட்டது. இனி என் பிள்ளைங்க வாழ்க்கையில் அது பலிக்க வேண்டி இருக்கிறது. என் குடும்பத்தில் அது பலிக்க வேண்டி இருக்கிறது. அது எனக்கு ஆமென் என்று பலிக்க வேண்டி இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? புளிப்பில்லாத அப்பமாய் இருக்கிற புதிதாய் பிசைந்த மாவாய் நீங்க இருக்கணும். அவர் உங்களை அங்கீகரிக்கணும். கர்த்தர் என்னை அங்கீகரிக்காமல், நான் படைக்கிறவைகளை அங்கீகரிக்காமல் எனக்கான வாக்கு தத்தத்தை என்னால் எப்படி சுதந்திரிக்க முடியும்? ஆமென். 1 கொரிந்தியர் 10 அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் அந்த கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஆனாலும் எல்லாரிடத்திலும் அவர் பிரியமாய் இருக்கவில்லை. ஏன்? அநேக புளிப்புள்ள மாவு. ஆமென். பொல்லாப்பு, துர்க்குணம். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார். நம் நிலைமை அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? என் காதுகளில் கேட்கப்பட்ட வாக்கு தத்துவம் என் குடும்பத்தில் பலிக்கணும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில பலிக்கணும். அதற்கு செய்ய வேண்டியது என்ன? சகையை அப்புறப்படுத்தினானே, புளிப்புள்ள மாவை அப்புறப்படுத்தினானே. அநியாயமாய் நான் ஏதாவது வாங்கிறது உண்டானா அதை நாளத்தனையாய் நான் திருப்பி கொடுக்கிறேன் சொன்னானே. அன்னைக்கு அங்கே வாக்குத்தத்தம் பலித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். கேள்விகளுக்கான பதிலை கர்த்தர் தந்து விட்டார். இப்பொழுது கர்த்தர் காத்திருக்கிறார். எதற்காக காத்திருக்கிறார் தெரியுமா? நீ புளிப்புள்ளதே வச்சிட்டு இருக்கிற, இன்னும் மனசுல இருக்கிற துர்க்குணத்தை மாற்றல, கசப்ப மாற்றல, பகைய மாற்றல. எவ்வளவு காலந்தாமா மீதியானியரின் கை ஓ மேல ஓங்கி இருக்கும். நீ சொல்றதுல 1000 நியாயம் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கையெல்லாம் ஓங்கி இருக்க வேண்டும். அந்த கொஞ்சம் புளித்த மாவு தான் இருக்கு, ஆனா மொத்தத்தையும் அது டேமேஜ் பண்ணுது. அதை நீ தூக்கி போடுவாயானா? அது வேண்டாம் என்று புறம்பே தள்ளுவாயானா? ஆமா, உனக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் உன் பேரில் வந்து பலிக்கும் என்று இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு சில நிமிடங்கள் கர்த்தர் உணர்த்துவார். இப்போ ஒரு சில நிமிடங்கள் நீங்க உங்க இருதயம் பேசட்டும். கர்த்தர் உணர்த்துகிறார். சில புளித்த மாவு இருக்கிறது, அதை தூக்கி தூர போட வேண்டும். நீங்க எவ்வளவுதான் நல்ல துதிச்சாலும், ஏன் ஒரு மாசம் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்தாலும் கொஞ்சம் புளித்த மாவு இருந்துச்சுனாலே அது முழுவதையும் கெட்டு போக பண்ணிடுமா, அது முழுவதையும் புளிப்பாக்கிருமா. அப்போ இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணி, இவ்வளவு பிரயாசப்பட்டு, இவ்வளவு ஃபாஸ்டிங் இருந்து, ஆமென், என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே, துர்க்குணம், இந்த துர்மனசாட்சி நீங்க என்னை ஒரு விஷயம் கூட சுத்திகரிங்க. கர்த்தர் உணர்த்துகிற அந்த புளிப்புள்ள மாவை புறம்பே போடுறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க.
எனவேதான் பவுல் சொல்லுகிறார், அது எனக்கு ஆரம்பத்தில் லாபமா இருந்துச்சு, ஆனா அதை நான் லாபம்னு எடுத்து வைப்பேன்னா நிறைய காரியத்தை நான் இழக்க வேண்டி இருக்கும். எனவே லாபமா இருந்தவைகளை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், தள்ளிவிட்டேன். ஜெபம் பண்ணுங்க இப்பொழுது ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. கொஞ்சம் புளித்த மாவு இருந்தா கூட அவன் மொத்தத்தையும் அது டேமேஜ் பண்ணிடும். ஆண்டவர் சொல்றேன், நான் வெயிட் பண்றேன் உனக்காக நான் வெயிட் பண்றேம்மா, உனக்காக நான் வெயிட் பண்றேன், நான் உனக்கு டைம் கொடுக்கறேன், நீ அதை தூக்கி போடு, நீ தூக்கி போடு. நான் உனக்கு சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, உன் பிள்ளைகளை குறித்து சொன்ன காரியெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, ஆனா ஏன் இன்னும் பலிக்கல, ஏன் இன்னும் பலிக்கல? ஏதோ கொஞ்சம் புளித்த மாவு இருக்கிறது, அது புறம்பை போட்டு விட்டாயானால், அது புறம்பை போட்டு விட்டாயானால், கிதியோனே 7வது ஒரு அதிகாரம் இருக்கிறது. நீ யாரை பார்த்து இதுவரை பயந்தாயோ அவர்கள் உன்னை பார்த்து பயப்பட போகிறார்கள். இதுவரை மீதியானின் கை உன் மேல ஓங்கி இருந்தது, இனி உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரோ, உன் கரம் உன் விரோதிகள் மேல் உயரோ. புளிப்புள்ளதை தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க. கர்த்தர் உணர்த்துகிறார், உன் இருதயத்தில் உள்ள இருக்கிற காரியங்களை இப்பொழுது உன் நினைவில் கொண்டு வருகிறார். அவன் யார் மேலேயாவது கசப்பு, யார் மேலேயாவது பகை, வைராக்கியம், துர்ச்சிந்தை, பழி வாங்கும் எண்ணம், விரோதம், இது கொஞ்சம் புளிப்புள்ளது, கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு. ஆனா என்ன செய்யுது தெரியுமா? நீங்க ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ற அந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் அது புளிப்பாக்கிறது, புளிப்பாக்குது. காலையில இருந்து ஈவினிங் வரை முழங்கால நிக்கிறீங்க, ஆனா இந்த கொஞ்சம் புளித்த மாவு அதையும் கெடுத்துருது. வேண்டாம், கர்த்தர் சொல்ல, நான் வெயிட் பண்றேன், எனக்கு ஒண்ணு தெரியுது, உன் பிரயாசம் தெரியுது, நீ போய் ஆயத்தப்படுத்து, ஆயத்தப்படுத்து, ஆயத்தப்படுத்து. ரபாலா காமாஷிகாரா ஏபாலா ரபா காதானா ரபா ஹண்டா ரபாபா. ஆண்டவர் உணர்த்துகிற காரியத்தை தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் போடுங்க, எரிக்கட்டும், கர்த்தரத்தை சுட்டு எரிக்கட்டும், அப்படியே போடுங்க. துர்க்குணம் பொல்லாப்பு, துர்க்குணம் பொல்லாப்பு, பழி வாங்கும் எண்ணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தங்களை கெடுத்து பேசுற செயல், ஒருத்தங்களை கெடுத்து பேசுற செயல், ஆமே, ஒருத்தங்களுக்கு விரோதமா ஒருத்தங்களை கீழே விழ தள்ளுகிற செயல். இவனுக்கு எப்படியாவது இந்த வேலை கிடைச்சிடக்கூடாது, இவன் எப்படியும் இந்த வீடை கட்டிடக்கூடாது, இவன் எப்படியும் வாழ்ந்திருக்க கூடாது என்கிற அந்த துர்ச்சிந்தை வேண்டாம், வேண்டாம். வாக்குத்தத்தம் உன் வீட்டு வாசல்ல வந்து நின்று தட்டிட்டு இருக்குது. வாக்குத்தத்தம் உண்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையில் கிதியோனே அது உன் மேல வந்து பலிக்கணும்பா, அது பலிக்கணும். அது பலிக்கணும்னா நீ புளிப்பில்லாத அப்பத்தை, உன் வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திரத்தில் புளிப்பு இருக்கக்கூடாது, துதியில புளிப்பு இருக்கக்கூடாது, ஜெபத்தில் புளிப்பு இருக்கக்கூடாது. அவர் ஏற்றுக்கொள்ளணும்னா அது புளிப்பில்லாததா இருக்கணும், அது புதிதாய் பிசைந்த மாவா இருக்கணும், பழையது அதுல இருக்கக்கூடாது. ஜீசஸ் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. பலிபீடத்தில் அப்படி வைக்கலாமா? பலிபீடத்தில் வைக்கலாமா? வேண்டாத பலம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. வேண்டாத ஆண்டவா முன்வைக்கிறேன், ஆமென். மீண்டும் மீண்டும் தலை தூக்காமல் இந்த புளித்த மாவு என் வாழ்க்கையில் காணப்படக்கூடாது ஆண்டவரே. சொல்லுங்க, தகப்பனே உம்மிடத்தில் தகன பலியானேன், தகப்பனே தகன பலியானே, ஆமென். தகன பலியானேனப்பா, அக்கினி இறக்கிவிடோ, அக்கினி இறக்கிவிடோ. பிரியமானவர்களே,
எல்லாரும் கண்களை மூடி இருக்கும் போது உங்களுக்கு தெரியும் உங்க லைஃப். நம்ம மேல விரோதியின் கை உயர்ந்திருக்கிறதா அல்லது விரோதியின் மேல நம்ம கை உயர்ந்திருக்கிறதா? கிதியோன் மேல மீதியானின் கை உயர்ந்திருந்தது. அவன் எப்பொழுது புளிப்பில்லாத அப்பத்தை கொண்டு வைத்தானோ, எப்பொழுது அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதோ, அதன் பிறகு மீதியானியர் மேல கிதியோனின் கை ஓங்கி இருந்தது. நம்ம 1000 ரீசன் சொல்லலாங்க, நம்ம காரணங்களை எவ்வளவு சொல்லிட்டோமே, இன்னைக்கு வரைக்கும் மீதியானின் கை தானே ஓங்கி இருக்குது. அப்ப நம்ம வைக்க காரணங்களால நமக்கு என்ன லாபம்? எவ்வளவு நாள் தாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத மீதியானின் தூக்கிட்டு போவா? உன் கை உன் விரோதிகள் மேல் உயர வேண்டாமா? உன் குடும்பத்தின் மேல ஜெயக்கொடி பறக்க வேண்டாமா? கர்த்தர் சொல்றேன், நான் வெயிட் பண்றேன்மா, நான் வெயிட் பண்றேன், உனக்காக நான் பொறுமையா இருக்கிறேன். நீ கொஞ்சம் டைம் எடு, நீ ஆயத்தப்படுத்தி கொண்டு வா. கிதியோன், எனக்கு அவசரம் இல்லை, எனக்கு நீதான் முக்கியம். உன் வாழ்க்கையில மீதியானின் கை ஓங்கி இருக்கிறது எனக்கு பிடிக்கல கிதியோனே, பிடிக்கல. நீ ஆயத்தப்படுத்தி கொண்டு வா, கொண்டு வா, நான் அங்கீகரிக்கிறேன். அதன் பிறகு பார் கிதியோனே, நஷ்டப்பட்ட அனைத்தும் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு அப்படியே அப்பா சமூகத்துல ஒரு 2 நிமிஷம் மனம் திறந்து பேசுங்க. என்ன பேசணும் உங்களுக்கு தோணுதோ பேசுங்க. ஒரு 2 நிமிஷம் மனம் திறந்து, யாரையும் பார்க்காதீங்க. நீங்க பேசுறீங்க, அவர் கேட்கிறார், அவர் கேட்பார். மனம் திறந்து பேசுங்க. புளிப்புள்ளது, அப்புறம் ஆண்டவருக்கு புளிப்புள்ளது கொடுக்கலாமாங்க? ஜனங்கள் கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்களாம். அவர் ருசி பார்த்து அவருக்கு குடிக்க மனம் இல்லாம இருந்துச்சாம். என் ஸ்தோத்திரத்தையும் என் துதியும் என் ஜெபத்தையும் அவருக்கு ஏற்றுக்கொள்ளணும்னு ஆசை, ஆனா மனம் இல்லாம இருக்க காரணம் என்ன? அவருக்கு தாகத்துல ருசி பார்த்தாராம். மத்தேயு 28 சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுக்கும் போதே வேண்டான்னு சொல்லல, சரி அவருக்கு தாகத்துல கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரே கசப்பு. அவர் உடனே வேண்டான்ட்டார், எனக்கு வேண்டாம், எனக்கு முடியல, அவருக்கு மனம் இல்லை. என் ஜெபத்தை அவரால் ஏற்றுக்கொள்ளணும்னு ஆசை இருக்கு, ஆனா மனம் இல்லை. ஏன்? புளிப்பு. என் உபவாசத்தை அவர் அங்கீகரிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா மனம் இல்லை. ஏன்? புளிப்பு. ஆண்டவர் சொல்ற, அந்த புளித்த மாவை நீ புறம்பு போடு, புறம்பு போட்டுட்டு வா, நான் இருக்கிறேன், நான் உனக்காக வெயிட் பண்றேன், வெயிட் பண்றேன். கர்த்தர் அநேகரோடு பேசுகிறதை என் ஆவியில உணர்கிறேன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் மேல வந்துட்டு தெரியுமா, வந்துட்டு தெரியுமா? இனி அது பலிக்கணும், இனி அது பலிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை கேட்க வைத்ததே, உன் பிதாக்களுக்கு செய்த அற்புதங்களை உனக்கும் செய்ய விரும்புகிறார், உனக்கும் செய்ய விரும்புகிறார், உனக்கு செய்ய விரும்புகிறார். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு வந்து உணர்த்தி, எங்களோடு பேசி, எங்களை பலப்படுத்தி, ஆண்டவரே இந்த புளித்த மாவை அப்புறப்படுத்தும்படி எங்களை நீர் உந்தி கொண்டிருக்கிறேன், எங்களை நீங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே, சத்துருவின் கை எங்கள் மேல் உயருவதை நீர் விரும்பவில்லை, விரும்பவில்லை. எங்கள் கைகளை விரோதிகள் மேல உயர்த்த வைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, இந்த கூடுகை முழுவதையும் பொறுப்படுத்தி நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த விதைக்கப்பட்ட வார்த்தைகளின்படி வாழ்க்கை உருவாக்கும். நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொன்றும் புளிப்பில்லாத அப்பமாய் நீர் விரும்பி தொடுகிற, நீர் விரும்பி புசிக்கிற, நீர் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற ஆகாரமாய், போஜன பலியாய் உங்க சமூகத்தில் வைக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒவ்வொருவருடைய சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வாரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.